இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடாக அப்ரெண்டிஸுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 515 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 23/6/2026. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/7/2026 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 12/7/2026 கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 12,300 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்த மாதிரி அதுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 46 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 21 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கிரிட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஹாவ் மஸ்ட் கம்ப்ளீட் த பாசிங் சர்டிஃபிகேட் இயர் கிராஜுவேஷன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 1/1/2022 அண்ட் 1/6/2026 போத் டேட்ஸில் வந்து கிராஜுவேஷன்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரியர் செக்ஷனில் போய் bfsissc.comல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த bfsissc ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நேட் ஸ்போர்ட்ஸில் போய் நீங்கள் நேட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நேட்ஸ் ஐடி க்ரியேட் ஆகிடும். அதை எடுத்து நீங்கள் bfssi ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் நேட்ஸ் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நேட் ஸ்போர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா bfssi நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் லிங்க் கொடுத்துருக்காங்க. நேட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. nats.education.government.ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு, பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி குவாலிஃபையிங் டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு இதில் தேவைப்படும். நேட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட் இப்போ நீங்கள் நேட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் அப்ளைட் அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு ஒரு டேஷ்போர்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட் இருக்குது. அதில் அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரெண்டிஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து bfssi.comல போய் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி மேல் பார்த்தீங்க அப்படின்னா 800 + ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 600 + ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி எனி ஜெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 200 + ஜிஎஸ்டி அண்ட் 80% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் வந்து எந்தெந்த டெஸ்ட்லாம் நடக்கும், கொஸ்டின் என்ன, அதுக்கு ஆன்சர் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்து தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். nats.education.government.ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா EKYC வெரிஃபிகேஷன்ஸ் மேண்டட்டரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட் அண்ட் சாண்ட்விச் AEDEP ஸ்டூடெண்ட் 2 கொடுத்துருப்பாங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட்டில் கிராஜுவேட் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் பாஸ் அவுட் ஆகிட்டிங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட். ஃபார் கரண்ட்லி பர்சிங் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் லாகின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், நெக்ஸ்ட்டு குவாலிஃபையிங் டிகிரி அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் பிடிஎஃப்ல இருக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா less than 1 MB. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபார் ஐடி கொடுத்துருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆபார் ஐடியை கிரியேட் ஆபார் ஐடின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ லிங்க் கூட கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த ஆபார் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து டூ யூ ஹாவ் த அபவ் டேட்டா டு என்ரோல், நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் இமெயில் வெரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடி தான் உங்களுடைய யூசர் நேம் ஃபார் லாகின் பர்பஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் தெரிகிற கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இகேஒய்சி வெரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ரீஎன்டர் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர் ஃபஸ்ட் என்ன டைப் பண்ணிங்களோ அதான் செகண்ட் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரு இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இது எலிஜிபிள் கிடையாது, அதனால் நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் 1 or more இயர், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ பாஸ்ட் த்ரூ த ரெகுலர் பாஸ் டைம், இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் நோன் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ பாஸ் த்ரூ த ரெகுலர் பார்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேம் தான் நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரியில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆதார் கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி 1 MB அல்லது 1 MBக்கு கீழே இருந்தால் மட்டும் தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ், எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு நான் மதுரை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்ஸில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. செலக்ட் லாஸ்ட் பாஸ்ட் அவுட்டுன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பாஸ்ட் அவுட் வந்து நீங்கள் கடைசியில் என்ன முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, டிப்ளமோ இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமா, அதுக்கப்புறம் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம். இதில் 4 நீங்கள் எதை முடிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நேம் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர், யூனிக்யூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், அப்படி இல்லைனா உங்களுடைய ரோல் நம்பர், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர். நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓரளவு நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படி இல்லைனா நம்பர்ஸ் அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதில் மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இதில் ஷோ பாஸ்வேர்ட்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். அதை டிக் எடுத்துட்டுவீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ஷோ ஆகாது. ஷோ ஆகணும் அப்படின்னா அதில் டிக் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடு வந்து இதில் இருக்குது 7-5ங்கிற கேப்சா கோடு தெரியும், அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நேட்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் உங்களோட நேட்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் been activated, please login அப்படின்னு ஆப்ஷன்ஸ் அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நேட்ஸில் வந்து மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய மெயில் ஐடி அண்ட் நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின் பண்ண முடியும்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேசிக் டீட்டெயில்ஸில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபில்அப் ஆகிடும். அதுக்கப்புறம் கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர்ஸ் நேம் அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணியாச்சு. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். செலக்ட் கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக் இன் கேஸ் ஆஃப் பிஇ, பிடெக், பிஃபார்மா, பிஆர்க், பிஹெச்எம்சிடி, பிலிப், பி அக்ரிகல்ச்சர். இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிகிரி ஆஃப் பிசிஏ, பிஎஃப்ஏ, பிபிஏ, பிபிஎஸ், பிஇஎம் இந்த மாதிரி கொடுத்துருக்க இந்த டிகிரிஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்தோம், பாலிடெக்னிக்னா இன்ஜினியரிங் ஃபார்மா, ஆர்க், ஹெச்எம்சிடி, டிப்ளமோல முடிச்சிருந்தோம்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா விச் இன்ஸ்டியூட் வந்து பிலாங்ஸ்னு கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்ல இதுல வந்து எந்த ஸ்டேட்டோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் நமக்கு இன்ஸ்டியூட் எல்லாமே நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எங்க முடிச்சோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் நேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸில் என்ன முடிச்சோம், எந்த ஸ்டேட்டில் நம்ம முடிச்சோமோ அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ், எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு அது எந்த இருந்துச்சோ எங்கே படிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டியூஷன் நேம் இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த இப்போ சென்னை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க, கிராஜுவேஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. என்ன எஜுகேஷன் டைப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, கோர்ஸ் நேமும் அதில் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எஜுகேஷன் டைப் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமா இல்லை இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா எதில் நீங்கள் எந்த கோர்ஸ் நேமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் எந்த இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கோர்ஸ் இருக்கும், இதில் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீமை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ வந்து நீங்கள் காலேஜில் முடிச்சிங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். இயர் ஆஃப் பாசிங் அண்ட் மந்த் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் என்னென்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் பாஸ்ட் சர்டிஃபிகேட். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம பாஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல அது எல்லாமே நம்ம அதில் வந்து சப்மிட் பண்ணிக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிடிஎஃப் ஆஃப் சைஸ் வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பாஸ்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்லி இன் பிடிஎஃப் ஆஃப் சைஸ் வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஜாயின் ஆஃப்டர்னு கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் இதில் கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் என்ன, போர்டு நேம் என்ன, உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் எவ்வளோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டிருக்காங்க, உங்களை பற்றி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஜென்ரல் ஸ்கில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் வந்து கமா அண்ட் ஸ்பேஸ் இஸ் நாட் அலோட். ஸ்பேஸ் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, கமா நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் வந்து நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் நோன்லையும் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் கமா அண்ட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோடு. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு இப்போ லாங்குவேஜ் தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இடையில கமா போட்டுக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் வந்து அலோடு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதே இது நீங்கள் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி 10th + 2ன்னு போட்டிருக்காங்க. அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூட் ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன,
நேம் என்ன, போர்டு நேம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுடைய பர்சன்டேஜ், அதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் எதுவோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இஃப் யூ டோன்ட் நோ யுவர் ஏரியா இன் பின்கோட் ப்ளீஸ் கிளிக். இப்போ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் ஏரியாவோட பின்கோடு தெரியலை அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய பின்கோட் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அட்ரஸ், நம்மளுடைய அட்ரஸ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ். நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதில் கீழே தெரியுற அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டு அட்ரஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் அட்ரஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ப்ரிஃபரன்சஸ், அதில் லொக்கேஷன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் ஸ்டேட் 1 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 1 ஸ்டேட் 2 டிஸ்ட்ரிக்ட் 2. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே வேணும், நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லேயே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் எது வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் ஸ்டேட்டு 2 அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபர்ட் ஸ்டேட் 3 அதோட டிஸ்ட்ரிக்ட்டு. இப்படி சொல்லிட்டு நம்ம 3 ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ப்ரிஃபரன்ஸும் அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஃபீல்டு 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1 2 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்டில் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 5 ஸ்டெப்ஸ் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மூலமாக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். அதை ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் கடைசியில் பை கிளிக்கிங் திஸ் பாக்ஸ் ஐ அக்ரி அண்ட் அபோவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேட்ஸில் வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டுங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸோ உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் நேட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நேட்ஸ் ஐடி கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் நேட்ஸ் ஐடி வந்து முடிச்சதுக்கப்புறம் BFSISSCயில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அது பண்ணிட்டீங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸோட ஃபுல் நேம் ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகண்ட்டோட இமெயில் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதே பாஸ்வேர்டில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் டைப் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட லாகின் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம்.
நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ், நீங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஏஜ் வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. பர்சன் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். கேட்டகிரி கேஸ்ட் கேட்டகிரி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரொஃபிஷியன்சி ரீட் ரைட் ஸ்பீக் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, அல்லது ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஹிந்தி ப்ரொஃபிஷியன்சி லெவல் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டா, இன்டர்மீடியட்டா, பேசிக் அல்லது பிகினரா, இல்லை உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாதான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி லெவலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, அல்லது ஸ்பீக் பண்ண தெரியுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரீஜனல் அல்லது லோக்கல் லாங்குவேஜஸ். லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். லோக்கல் லாங்குவேஜஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அதுதான் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 10th மட்டும்தான் முடிச்சிருந்தீங்கன்னா 10th நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 12th முடிச்சிருந்தீங்கன்னா 12th செலக்ட் பண்ணிக்கணும். கிராஜுவேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் லாஸ்ட் மார்க் ஷீட், உங்களுடைய லாஸ்ட் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டை தான் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். கரண்ட்லி பிஜி பர்சிங் ஆர் கம்ப்ளீட்டட், நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது கம்ப்ளீட்டட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை பிஜி நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒருவேளை இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கரண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்கில் சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட்டோட நேம் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். ஆட் மோர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கில் சர்டிஃபிகேட் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகண்ட்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எல்லாமே இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படிங்க அப்ளிகேஷன்ஸோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் அட்ரஸ் லைன் 1, 2, அதில் உங்களுடைய தெரு பெயர், உங்களுடைய டோர் நம்பர் எல்லாம் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. சிட்டி அல்லது டவுன் அல்லது வில்லேஜுங்கிற காலத்தில் நீங்கள் அதை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய பின்கோடு கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், இது கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், 2 அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களுக்கு சேம் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே டைப் பண்ணிக்கலாம். கரண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே தனித்தனியாக டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயும் அதே மாதிரி ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, டவுன் அண்ட் வில்லேஜ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆல் ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு அப்லோட் பண்ணணுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 MB தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஃபார்மெட்லாம் இருக்கணும் அப்படின்னா ஜேபிஇஜி, ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு வந்து நமக்கு அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்ஸ் அண்ட் கிராஜுவேஷன்ஸ் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லுக்கிங் ஃபார், நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பா, அப்ரெண்டிஷிப்பா அல்லது ஜாப். நம்ம அப்ரெண்டிஷிப் ஜாப்புக்கு நம்ம இதில் பார்க்கறனால அப்ரெண்டிஷிப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கேட்பாங்க, அதில் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் அப்ரெண்டிஷிப் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஷோட நேட்ஸ் ஐடி அல்லது நாப்ஸ் ஐடி. இப்போ நேட்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நேட்ஸ் ஐடியை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அல்லது நாப்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாப்ஸோட ஐடியை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னக்கூட்டி ஏதாவது அப்ரெண்டிஷிப்பில் வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா எந்த அப்ரெண்டிஷிப்புக்கு இப்போ நியூவாக அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய NATS ஐடி அண்ட் NAPS ஐடியை நம்ம வந்து கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஆர் யூ ஷுவர் டு வாண்ட் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப்டர் சப்மிஷன்ஸ் யுவர் பேசிக் டீட்டெயில்ஸ் வில் பி ஃப்ரோசன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம BFSIயில் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அஃபிஷியல் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்தோடனே ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய NATS ஐடி வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டேட் ஆஃப் யுவர் சாய்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்மிட்டட் ஆகிடும். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட்டன்னு உங்களுக்கு ஷோ ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பே நவுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கணும். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட் அல்லது UPI மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கார்டு நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எக்ஸ்பிரி டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய CVV அதில் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சேம் தான். கார்டோட நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரி டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய CVVயை டைப் பண்ணி மேக் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும். UPI மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன UPI அப்படின்னா பிம், ஜிபே, ஃபோன்பே மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும்.